ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் வந்துட்டுருக்கு நமக்கு. ஆட்ஸ், ஓகேவா? ஆட்ஸ் நிறைய வருது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். விசிட் சைட் அப்படின்றது பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே எல்லாமே விளம்பரங்கள் தான். இது ஆட் தான். ஸோ பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எதையும் நீங்கள் டச் பண்ணி கூட ரீட் பண்ணலாம். அப்படி டச் பண்ணால் அந்த நியூஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஆடை டச் பண்ணுறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது கூகுளோட ஸ்டோரேஜ் தான். 30 GB கொடுக்குறாங்க. ஆஃபரில் வந்துருக்குது. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான். இதுதான் க்ளவுட் ஸ்டோரேஜுங்கிறது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆடை டச் பண்ணலாம். டச் பண்ணுங்க. விசிட் வெப்சைட். ஓகே, செட்டிங் அக்செப்ட் கொடுத்துருக்குறேன். சிலது அந்த மாதிரி கேட்கும், நீங்கள் அலோவ் கொடுத்துக்கலாம். நம்ம அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணுறதுனால இந்த பேஜை வாட்ச் பண்ணுற இது அவங்களுக்கு தெரியும். இந்த பேஜில் எவ்வளோ நிமிஷம் இருக்கிறோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எத்தனை வியூஸ் வந்திருக்கு, அதில் எதுவும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ நான் ஜஸ்ட்டு இதை டச் பண்ணுறேன். கிராஜுவேட் சக்ஸஸ் ஸ்டோரி. இப்போ அது உள்ளே போகுது இல்லையா, யூடியூப். Being a user experience designer at Barclays, there's a lot of opportunities to do design for different things. It's very fulfilling to design based on user needs and understanding human behavior. We had organizations on campus all the time. At the School of Business, there were always people telling us about the opportunities, the different industries. இந்த மாதிரி ஒரு 1 or 2 minutes நம்ம அந்த ஆடை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ அதனால் டாஸ்கில் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எதுவும் இப்போ ஆட் ஆகலை. ஸோ ஆல்ரெடி பார்த்து 11 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வர எந்த பேக்கேஜில் இருக்கோமோ அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகும். சரியா?